நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம வீடு பார்க்க ரொம்ப அழகா ஒரு மாதிரி லக்ஸூரியஸா இருக்கணும்னு. ஆனா அதுக்கு நெறைய செலவாகுமேன்னு யோசிப்பீங்க. கவலையே வேணாம். பெரிய பட்ஜெட் இல்லாம நம்ம வீட்டையே ஒரு லக்ஸூரியஸ் லுக்குக்கு மாத்துறதுக்கு 4 சிம்பிளான சீக்ரெட்ஸ் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். உண்மையில லக்ஸரிங்கிறது காஸ்ட்லியான பொருளை வாங்குறதுல இல்ல. அதுக்கு பதிலா டிசைன் சைக்காலஜின்னு சொல்ற ஒரு விஷயத்த ஸ்மார்ட்டா பயன்படுத்துறதுல தான் இருக்கு. ஆமா, இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, இது எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? நாம பார்க்க போற 4 முக்கியமான பிரின்சிபல்ஸ் என்னன்னா, முதல்ல நம்ம இடத்தை எப்படி கியூரேட் பண்றது, ரெண்டாவது சின்ன சின்ன டீடைல்ஸை எப்படி எலிவேட் பண்றது, மூணாவது அந்த அட்மாஸ்பியரை எப்படி உருவாக்குறது, கடைசியா ஸ்கேலை எப்படி சரியா கையாள்றது. இதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நம்ம முதல் பிரின்சிபிள்குள்ள போலாம். ஒரு ஹை அண்ட் லுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம புதுசா பொருளை சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா தேவையில்லாத விஷயங்களை குறைக்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த விஷுவல் நாய்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம கண்ணுல படுற மாதிரி அங்கங்க நிறைய பொருட்கள் செதறி கிடக்கிறது தான். இதனால நமக்கு தெரியாமலே ஒரு மாதிரி டென்ஷன் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ரூமோட அழகே போயிடும். பார்க்க ரொம்ப சீப்பா தெரியும். அப்போ இந்த விஷுவல் நாய்ஸை எப்படி சரி பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிசைன் சீக்ரெட் இருக்கு. அதுதான் தி ரூல் ஆஃப் 3, அதாவது 3 விதி. இந்த ஒரு ரூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீடு வாவ் பார்க்கவே அவ்வளோ அழகா நேர்த்தியா மாறிடும். ஒரு சின்ன உதாரணம் பாப்போமா? உங்க காஃபி டேபிள் எடுத்துக்கோங்க. அது மேல ஒரு புக் ஸ்டாக், ஒரு சின்ன டெக்கரேட்டிவ் பொருள், அப்புறம் ஒரு பூச்செடி, இப்படி 3 பொருள் மட்டும் வைங்க. பாருங்க, அந்த இடமே எவ்வளோ அழகா மாறிடுச்சு. இதே டெக்னிக்கை தான் பெட் ஸ்டைலிங், ஷெல்ஃப் டெக்கரேஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த கியூரேட்டடான லக்ஸரி லுக்கோட சிம்பிள் சீக்ரெட். ஓகே, இப்போ 2வது பிரின்சிபிளுக்கு வருவோம். இது சின்ன சின்ன விஷயங்களை மாத்துறது மூலியமா எப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வருதுங்கிறத பத்தி. சொல்லப்போனா இது நம்ம வீட்டோட நகைகள் மாதிரி. இங்க பாருங்களே, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை. லெஃப்ட்ல இருக்கிறது சாதாரண ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ற சில்வர் கைப்பிடி. ஆனா ரைட்ல ஒரு ஏஜ்ட் பிராஸ் இல்லனா மேட் பிளாக் ஃபினிஷ்ல கைப்பிடிய மாத்தும்போது அந்த இடத்தோட லுக்கே டோட்டலா மாறுது பாத்தீங்களா? சின்ன சேஞ்ச் தான், ஆனா அது கொடுக்குற அந்த சொஃபிஸ்டிகேஷன், அடடா சூப்பரா இருக்கு. புதுசா வாங்க பட்ஜெட் இல்லையா? நோ ப்ராப்ளம். இருக்கிற கைப்பிடிகளையே நீங்க அப்கிரேட் பண்ணலாம். இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். உங்க பழைய ஹார்ட்வேரே எக்தம் புதுசு மாதிரி ரொம்ப காஸ்ட்லியா தெரியும். அடுத்து நம்மளோட 3வது பிரின்சிபல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹை அண்ட் ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த வாமான இன்வைட்டிங்கான ஃபீலை எப்படி கொண்டு வர்றது? எல்லாம் லைட்டிங்ல தான் இருக்கு. நம்ம எல்லாரும் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, ரூமுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரே ஒரு பெரிய லைட்டை மட்டும் போட்டு வைக்கிறது. ஆமா, வெளிச்சம் வரும், ஆனா அந்த ஒரு லக்ஸரி ஃபீல், அந்த ஒரு இதமான சூழல் நிச்சயமா வராது. ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 3 லேயர் லைட்டிங் பயன்படுத்துவாங்க. முதல்ல ஆம்பியன்ட், அதாவது பொதுவான வெளிச்சம். அடுத்து டாஸ்க், அதாவது படிக்கிறது சமைக்கிறது மாதிரி வேலைகளுக்கு. கடைசியா ஆக்சென்ட், இது ஒரு பெயிண்டிங் இல்லைன்னா ஒரு செடியை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. இந்த 3ம் கரெக்டா சேரும்போது தான் உங்க ரூம் கம்ப்ளீட்டாவும் ரொம்ப அழகா இன்வைட்டிங்காவும் இருக்கும். லைட்டோட கலர் டெம்பரேச்சர், அதாவது கெல்வின் வேல்யூ ரொம்ப முக்கியம். 2700லேருந்து 3000K வரைக்கும் இருக்கிற வார்ம் ஒயிட் லைட் தான் லிவிங் ரூம், பெட்ரூம்க்கெல்லாம் ஒரு கோசியான ஃபீல் கொடுக்கும். அதே நீங்க 5000Kக்கு மேல போயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி ரொம்ப கிளினிக்கலா இருக்கும், அந்த மூடியே கெடுத்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்றது நல்லது. இனிமேல் நீங்க பல்பு வாங்கும்போது பாக்ஸ்ல இந்த ஒரு நம்பரை மட்டும் செக் பண்ணுங்க. CRI 90க்கு மேல இருக்கணும். CRIனா கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ். இது 90க்கு மேல இருந்தாதான் உங்க ரூம்ல இருக்க பொருட்களோட உண்மையான கலர்ஸ் அப்படி ரிச்சா அழகா தெரியும். இல்லனா நீங்க எவ்ளோ காஸ்ட்லியான பொருள் வச்சிருந்தாலும் அது பார்க்க டல்லா தான் தெரியும். சரி, நாம இப்போ ஃபைனல் பிரின்சிபிளுக்கு வந்துட்டோம். இது என்னன்னா, நம்ம ரூமோட அளவை வச்சு எப்படி சில மாயாஜாலங்களை பண்றதுன்னு தான். அதாவது உயரத்தையும் ஃபோக்கஸையும் உருவாக்குறது. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது வெறும் கர்டன்ஸும் ஆர்ட் ஒர்க்கும் தான். இந்த 2 படத்தையும் பாருங்களேன். லெஃப்ட்ல கர்டனை ஜன்னலுக்கு ஒட்டி மாட்டியிருக்காங்க. இதனால ரூம் உயரம் கம்மியா தெரியுது. ஆனா ரைட்ல அதே கர்டனை சீலிங்க்கு பக்கத்துல கொஞ்சம் உயரமாவும் அகலமாவும் மாட்டியிருக்காங்க. பாத்தீங்களா? ரூமே எவ்வளோ உயரமா விசாலமா தெரியுது. இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான், ஆனா உங்க ரூமுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். நிறைய பேர் பண்ற இன்னொரு விஷயம், ஷவர் முழுக்க சின்ன சின்ன போட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டி வைக்கிறது. அதுக்கு பதிலா அந்த கேலரி வால் கான்செப்டுக்கு ஒரு டீடாக்ஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு பெரிய ஆர்ட் பீஸ் மட்டும் மாட்டி பாருங்க. அது ஒரு தெளிவான ஃபோக்கல் பாயிண்ட்டை உருவாக்கி உங்க ரூமை ரொம்ப திட்டமிட்ட மாதிரி பேலன்ஸ்டா, இன்னும் சொல்லப்போனா காஸ்ட்லியா காட்டும். பெரிய ஆர்ட் பீஸ்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமேனு யோசிக்கிறீங்களா?
தேவையே இல்ல. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல துணி இல்லனா ஒரு டாபஸ்ட்ரி இருந்தா போதும். இந்த சிம்பிளான 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களே உங்க வீட்டுக்கு ஒரு சூப்பரான பெரிய ஆர்ட் பீஸை ரொம்ப கம்மி செலவுல உருவாக்கலாம். சோ நாம இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான லக்ஸரிங்கிறது பணத்துல இல்ல, அது நம்ம இன்டென்ஷன்ல, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு கவனமா ஒரு நோக்கத்தோட செய்யறோங்கிறதுல தான் இருக்கு. சரி, நாம பார்த்த இந்த 4 பிரின்சிபிள்ஸ்ல உங்க வீட்டை அழகாக்க நீங்க முதல்ல எதை ட்ரை பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வடிவமைப்பு பயணம் வெற்றிகரமாக அமையட்டும்.